சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388242242. விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே மதிப்பதிகம்ங்கிறவள ஐயா இறையன்பு எழுதுனதில்லை. ஒருத்தன் பண்ணி மாதிரி கத்துறா. நடு வயது பண்ணி கொஞ்சம் சின்ன வயது பண்ணி கொஞ்சம் முத்திய வயது பண்ணி அப்படி கத்திக்கிட்டு வரான். அவனை நல்லா பண்ணி மாதிரியே கத்துறான்னு ரசிச்சு காசு கொடுக்குறாங்க. தெருவில் நின்று கத்துறாப்ல. அதை வச்சுக்கிட்டு வசதியா வாழ்றான். அந்த காலகட்டத்தில் இவன் திராவிடன். யாரு? இந்த பண்ணி மாதிரியே கத்திக்கிட்டு வர்றான்ல அவன் திராவிடன். ஒருத்தன் உண்மையிலே ஒருத்தன் வாரான், நம்மள மாதிரி ஒருத்தன் வாரான். இப்ப என்னை மாதிரின்னு ஒருத்தன் வச்சுக்கிறீங்களேன். டேய் அவன் சும்மா கத்துறான்டா, போலியா கத்துறான்டா, நான் உண்மையிலே நல்லா கத்துவன்டா பண்ணி மாதிரின்னு சொன்னோன்னே அப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது. இந்த மாதிரி மேடை இல்லை. இப்ப நானும் கத்துறேன், அவனும் கத்துறான். ஆனா ரொம்ப நாளா இந்த போலி மாதிரி கத்திட்டு தான் பாருங்க. இந்த மூணு மாதிரி சின்ன பண்ணி இவன் நடு பண்ணி அவனுக்கு தான் கைதட்டு அதிகமா இருக்கு. நீ போலி, நீ சும்மா நம்மள சொல்றான்ல போலி தமிழ் தேசியம்னு சில கூலி திராவிடர்கள். அது மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இது போலின்னு. அப்ப என்ன வருது? ஒரு வெறி வருது. நிப்பாட்டுற எத்தனை காலத்துக்குடா இப்படி கண்டதை நம்பி கைதட்டி கேவலப்பட்டு இரா அப்படின்னு போய் ஒரு கோணி சாக்கு போட்டு மூடி இருக்காப்ல, அதை தூக்குறாப்ல. உண்மையிலே பண்ணி எந்திரிச்சு கத்துது. பைத்தியக்காரங்களா இவ்வளவு நேரம் கத்துனது நான் இல்லடா, உண்மையான பண்ணிடா. போலிய கேட்டு உண்மையான பண்ணியின் சத்தத்தையே மறந்து போனீர்களே மக்களே. அததான் இப்ப இந்த திராவிடங்களை பார்த்து கேட்டு பண்ண நம்ம கத்த வேண்டியது இருக்கு. ஒரு மாறுவிட போட்டியே சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு மாணவன் நடிச்சிட்டான், அவனுக்கு முதல் பரிசு. ரெண்டாவது பரிசு ஒரு மாணவன் சார்லி சாப்ளின் மாதிரி நல்லா நடிச்சிட்டான், அவனுக்கு ரெண்டாவது பரிசு. மூணாவது பரிசு ஒருத்தனுக்கு கொடுக்குறாங்க. அவரு பரிசை வாங்கிட்டு வேடத்தை கலைக்கிறாரு, உண்மையிலே சார்லி சாப்ளின். அப்ப எழுதுறாரு ஐயா இறையன்பு, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும். இப்ப கிடைக்குது பத்தி இல்ல, இப்ப கிடைக்குது இல்ல. ஏண்டா கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு கல்வி சிறந்த தமிழ்நாட்டுல ஒரு கல்வி அறிஞன் கூட வந்து பேசலையே. வெறும் இயக்குனர் நடிகரும் பேசினா அப்புறம் நடிகன் நாடால துடிக்க மாட்டானா? இவ்வளவுதான் போல இருக்க அரசியல்னு சொல்லு. என் தம்பி கவிபாஸ்கர் சொன்ன மாதிரி அவன் குடிச்சு சாகுறான், அவன் கூத்தாடிய பார்த்து சாகுறான். அவன் வாய் வழிய போத, அவன் கண்ணு வழிய காது வழிய போத. என்ன செய்ய சொல்ற? இவர்கள் உழைப்பெல்லாம் வீணா போய் விடக்கூடாதுங்கிறத நெஞ்சு வடிக்க கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. இந்த சமூகத்தை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று துடித்தவர்கள் நம்மவர்கள்.